ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ இன்டு சமையல். ரசித்து சமைக்கலாம், ருசித்து சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான கேரள ஸ்பெஷல் ரெசிபியான ஏலஞ்சி ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை லவ் லெட்டர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷமே அதிகம். ரொம்ப குயிக்கான ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஏலஞ்சி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து நல்லா உருகி வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 முந்திரியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி லைட்டாக கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு ஒரு 10லேருந்து 15 திராட்சையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அழுத்தி எடுக்கல, அப்படியே லூஸாகவே தான் எடுத்திருக்கேன். நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காவை. நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காவும் நாட்டு சர்க்கரையும் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரணும். ஒரு 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாவே போதும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். பாருங்கள், நல்லா ஒன்று சேர்த்து செட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் ஜாரில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதாவுக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை உடைச்சி விட்டுக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையை எடுத்துக்கோங்க. கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கோம். 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நைஸ் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இதை கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு விக்ஸ்க்கு வச்சு. ஆனால் மிக்சிங் ஜாரில் நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் ரொம்பவே சுலபமாக ரெடி ஆகிடும் பேட்டர். ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா தோசை பக்குவத்திற்கு இருக்குது மாவு. இப்போது ஒரு தோசைட்டியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம நெய், ஆயில் இதெல்லாம் எதுவுமே தட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒரு 2 மினிட்ஸில் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் அதே மாதிரி வேக விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் பிடிச்சிருந்தா. அவ்வளோதான், வெந்துடுச்சு. இப்போது எடுத்துடலாம். மொத்தமாக நம்ம 1 கப் மாவுக்கு 6 பீசஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங்கை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 2 ரோல் அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அந்த பக்கம் ஒரு மடிப்பு போட்டுக்கோங்க. மறுபடியும் ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஏலாஞ்சி ரெசிபி. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.